எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? ஒரு மரியாதை இருக்கு. அவனுக்கு தெரியல. என்னங்க நடக்குது வீட்டுக்குள்ள? இப்ப எதுக்கு இந்த 8 பேரை உள்ள அனுப்புனாங்க? கடைசி 2 வாரம் தான் இருக்கு. டிஆர்பி ஏத்தியே ஆகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. முதல்ல வர்ஷினியும் சுனிதாவும் உள்ள வராங்க. அவங்க எல்லாம் வரும்போது ஜாலியா தான் வராங்க. ஆனா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே செய்யறாங்க. சுனிதா வந்ததும் கேக்குறாங்க, என்ன எல்லாரும் சேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது ஜாக்லினை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாரம் வாரம் யாருக்கு கைத்தட்டல் வருதோ இல்ல யாருக்கு ஓட்டு அதிகமா இருக்குன்னு உனக்கு தோணுதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிற. வாரம் நீ அதையே தான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்தது சௌந்தர்யா கிட்ட போறாங்க சுனிதா. இந்த கேம்ல உன் கான்ட்ரிபியூஷன் தான் என்ன? எந்த கேம் வச்சாலும் உன் மூஞ்ச ஏன் அப்படி வச்சுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது விஷாலா கேக்குறாங்க, நீ என்னடா ட்ரையாங்கிள் லவ் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? மன்மதன் அம்பு விட்றியோ? ஒருத்திக்கு மோதிரம் போடுற, ஒருத்திக்கு செயின் போடுற. நீ அவளை லவ் பண்ணியா இல்ல இவளை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரோமோல இந்த ஆர்னவ் எதுக்குடா உள்ள அனுப்புனீங்க? ஆர்னவும் தர்ஷா குப்தாவும் ஒன்னாதான் உள்ள வராங்க. தர்ஷா குப்தா உள்ள வந்துட்டு எல்லார்கிட்டயும் கை கொடுத்து ஜாலியா பேசுறாங்க. ஆனா ஆர்னவ் தான் வந்து வாங்கடா வாங்கடா, போன வாட்டி வெளியே நின்னு பேசிட்டு போன, இப்ப உள்ளேயே வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வராரு. பார்த்தா அப்ப ஃபேட்மேனையும் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து அனுப்புறாங்க. இப்ப ஆர்னவ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியால உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் தர்ஷாவை முதல்ல பேச வைக்கிறான். தர்ஷா என்ன கேக்குறாங்கன்னா, யாரெல்லாம் என்ன வெளியே அனுப்புனீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கதான் நான் உள்ள வந்திருக்கேன். அப்புறம் முதல்ல அருணை பார்த்து பேசுறாங்க. என்ன அருண், வெளியே தான் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளேயும் ஆக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்பதான் உங்க ரியல் ஃபேஸ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது முத்துக்குமரன் போறாங்க. என்ன முத்துக்குமரன், நான் உள்ள வந்து மட்டும் இனிமே என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க என்னதான் பண்ணீங்க? எனக்கு எப்படி கேம் ஆடணும்னு தோணுச்சோ நான் அப்படிதான் ஆடினேன். நீங்க தான் யாராவது உங்களை திட்டினா கூட ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு, ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதுல உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுச்சோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹர்ஷா குப்தாவும் எல்லாரையும் போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்னவென்றி முதல்ல வந்ததும் என்ன கேக்குறாரு தெரியுமா? சௌந்தர்யா கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னானே, எஜுகேட்டட் இல்ல, கீழே உட்கார்ந்து இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ வர்ஷினி சொல்றாங்க, சத்யா. அப்போ ஆர்னவ் சொல்றாரு, யார் இந்த சட்டை போடாம சுத்துவானே அவனா, எங்க அவன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, அவரு இங்க இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. தீபக் கரெக்டா கேக்குறாரு, நீங்க ஷோ பாக்குறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அர்ணா உடனே ச்சே எலிமினேட் ஆயிட்டானா அப்படின்றாரு. சரி, ஒருத்தன் நோண்டிக்கிட்டே தடவிட்டே இருப்பானே அவன் யாரு, ஜெஃபா? அவன் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாரு, இல்லனே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. இல்ல எங்க எங்க அப்படின்னு கேக்குறாரு அர்ணவ். உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவரை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. அப்ப ஜாக்லின் வந்து, நீங்க எல்லாத்தையும் வெளியே பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க, சில விஷயம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணி அர்ணவ், எனக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீபக் எந்திரிச்சு, இந்த லிவிங் ஏரியாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்பயும் அர்ணவ் வந்து, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சரிதான் போடா அப்படின்னு எந்திரிச்சு போக பாக்குறாங்க. அப்போ சரி வாங்க அடுத்தவங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு அர்ணவ் கூப்பிடுறாரு. அப்ப ரயான் போய் அர்ணவ் கிட்ட சண்டைக்கு போறாரு. எதுக்கு ஜெஃப்ரி பத்தி தேவையில்லாம இருக்கிற வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அப்ப பண்ண அவனுக்கு தெரியலையா அப்படின்னு அர்ணவ் வந்து ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது விஷால் கிட்ட போயிருக்காரு. விஷால், நீ என்ன பத்தி பின்னாடி நிறைய பேசின, இப்ப நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கறேன் உனக்கு. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன பேச முடியுமோ அதை ஓப்பனா பேசு. அப்புறம் ஏதோ லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஷால் செம்மையா ஒரு ரிப்ளை பண்றாரு, அப்படி ஏதா இருந்தா உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்ஷிதா பத்தி 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஷால் சொல்றது, நான் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அர்ணவ் கேக்குறாரு, யார கல்யாணம் பண்ணிப்ப, தர்ஷிகாவா அன்ஷிதாவா அப்படின்னு கேக்குறாரு. அந்த லவ் பத்தி பேசிட்டே இருக்காங்க. போதும்பா அர்ணவ், உங்களை பத்தி இனிமே பேச முடியாது. அடுத்தது சிவகுமார் உள்ள வந்திருக்காரு. கிளாப்ஸ் வர வர ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஜாக்லினை பார்த்து கேக்குறாரு. லவ் கண்டென்ட் மட்டும் தான் என்டர்டெய்னர் அப்படின்னு விஷால சொல்றாரு. அடுத்தது முத்துக்குமரன் சொல்றாரு, அறம் அறம்னு சொல்றியே, நீ சொல்றதுல எதுலயுமே அறம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் வழக்கம் போல மொக்கையா தான் போச்சு. அடுத்தது வர்ஷினி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, அதை நடத்த போறது நாங்க 8 பேரு தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கரெக்டா இருக்கு? நம்ம ஓட்ட வச்சு தானே முடிவு பண்ணணும், இவங்க யாரு எலிமினேட் பண்ணி விடுறதுக்கு? மக்கள் என்ன அவங்களுக்கு தேவையில்லாம ஓட்டு போட்டா உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தது ஃபேட்மேன் உள்ள வராரு. என்னப்பா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னு கேட்டுட்டு யாரு என்ன சொன்னாலும் சரி நம்ம சீசன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ரியாவும் உள்ள வந்திருக்காங்க. விஷாலுக்கு வந்து யுவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அன்ஷிதா போனதுல இருந்து விஷாலோட கேம் எனக்கு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஷால தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. தர்ஷிகாக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்ககிட்டயே சொல்லிருக்காங்க, அதுக்கு நீங்களும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க வெளியே போன உடனே அன்ஷிதா கிட்ட நீங்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஒருத்தங்களை லவ் கண்டென்ட்க்கு உள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே அவங்களை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடுறீங்க. இந்த மாதிரி உள்ள வந்தவங்க எல்லாரும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. அடுத்தது யார பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தனோ அதேதான், சாச்சனா தான் அடுத்தது. சாச்சனா வந்து விஷால்கிட்ட சொல்றாங்க, ரெண்டு பேரையுமே நீ லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. நீங்க லவ்வர் பாய் இல்ல பிளே பாய் அப்படின்னு விஷால பார்த்து சொல்லிடுறாங்க. அதுக்கு விஷால் தனியா போய் அழுதுட்டு ஃபீல் பண்றாரு. சாச்சனா பிளே பாய்னு எல்லாம் சொல்லிட்டா. அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு, இந்த வீட்டுல நாம நிறையவே விமர்சனத்தை சந்திச்சிருக்கோம், அதுக்கு 100% பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.